பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் சரவணன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. சரவணன் நேரா போயிட்டு மயிலோட அம்மா கிட்ட வந்து, நீங்க பண்ற தப்ப மறைக்கிறதுக்கு அஞ்சலி மேல பழிய சொல்றீங்களே, இது நியாயமா? இங்க பாருங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. உங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். உங்களாலதான் உங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கு. முதல்ல அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல ஒரு கல் இருக்கு, அதை எடுத்து தூக்க போடலான்னு போகும்போது, தயவு செஞ்சு இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் என்னுடைய அம்மா பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு முறை அம்மாவை மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு கதறி அழுறாங்க மயிலு. இவ்வளவு கோசம் விட்டுட்டு போறேன். இனி நான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் தேவையில்லாம கத்துற வேலை வச்சுக்கிட்டீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து சரவணன் வந்து போறாங்க. உடனே மயிலோட அம்மா பாக்கியம் வந்து, ஏய் மயிலு, ஏய் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடி? உன்னையும் உன்னுடைய புருஷனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நானும் அப்பாவும் அப்படி பேசிட்டு இருக்கோம். நீ கூட சேர்ந்து பேச வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏண்டி இப்படி பண்ண? இப்ப பாரு, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். எப்படி நீ அவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. மா, என் வாழ்க்கையை சரி பண்றேன்னு சொல்லிட்டு எது ஒண்ணும் தயவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழு, அப்படி இல்லையா வீட்டை விட்டு வெளியே போ. வாழை வெட்டி பொண்ணு இங்க வச்சுட்டு இருந்தா இன்னொருத்தி இருக்காளே சுடரு, அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அதெல்லாம் முடியாது. உன் புருஷன் கூட சேர்ந்து இருந்தா இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க பாக்கியம் வந்து. உடனே மாணிக்கம் வந்து, ஏன் பாக்கியம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ எங்க போவா? நம்மளை விட்டு அவளுக்கு யாரு? அவ நிற்கத்தையும் நிக்கட்டுங்க. நம்ம சொல்ற பிச்சை கேட்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கால, எக்கிட கிட்டாவது போகட்டும்னு சொல்லிட்டு மயிலவ வந்து கண்டபடி திட்டுறாங்க பாக்கியம். இங்க பாருமா, என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இனி என்னுடைய வாழ்க்கையில நீ தலையிடாத. தலையிட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மழையில மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே மயிலவ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. எதுக்காக அவங்களுக்கு இவ்வளவு டிப்ரெஷன் கொடுக்குறீங்க? அவங்க டிப்ரெஷனாலதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி மயிலவ சொல்றாங்க. இப்ப மயில் வயித்துல வளர குழந்தைக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.